அன்பான விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஆரோக்கியமான எண்ணெய்களை பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் செக்கு எண்ணெயை பற்றி பார்க்க போகிறோம். செக்கு எண்ணெயில் எள்ளு, கடலை, தேங்காய் அரைச்சோம்னா எவ்வளோ எண்ணெய் வருது அப்படின்ற பற்றி ஒரு சின்ன இதுதான். இதில் வந்து ப்ரைஸ் மேபி வேறும், நான் கொடுக்கக்கூடிய ப்ரைஸும் இதுவும் அந்தந்த சமயத்தில் உள்ள எள்ளோடையோ கடலையோடையோ தேங்காய் எண்ணெயை பொறுத்து மாறும். ஒன்லி கால்குலேஷன் மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். நம்மளோட சேனல் வந்து வேளாண் பீடியா அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல். நிறைய விவசாய நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மாடி தோட்டத்தில் செய்யக்கூடிய விவசாயனாலும் சரி, மாடி தோட்டத்தில் பண்ணக்கூடியவங்களாலும் சரி, அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைக்கி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம கடையில் போய் எள்ளோ கடலையோ தேங்காயோ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா தரமானதாக வாங்குறது ரொம்ப முக்கியம். அதை வாங்கிட்டு வந்து தரமானதாக வாங்கணும். வாங்கிட்டு வந்து ஒரு நாள் வந்து வெயிலில் நல்லா உலர்த்தணும். வெயிலில் உலர்த்திட்டு அந்த வெயிலோடு எடுத்து கொண்டு போய் நம்ம அரைக்க கொடுத்தோம்னா நமக்கு வந்து தரமானதும் குவாலிட்டியான எண்ணெயும் கிடைக்கும். முதல்ல வந்து பொருளை வந்து தரமாக வாங்கணும். நல்லா வெயிலில் உலர்த்தணும். வெயிலில் உலர்த்திட்டு அரைக்க கொண்டு போகணும். ஃபஸ்ட்டு வந்து நல்லெண்ணெய் பார்த்துக்குவோம். நல்லெண்ணெய்க்கு வந்து நமக்கு வந்து எள்ளு தேவை. எள்ளு எவ்வளோ தேவைன்னா ஒரு 30 கிலோ வச்சு நான் சொல்கிறேன். 30 கிலோ எள்ளு எடுத்துக்கிட்டு அது நல்லா காய விடணும். காய விட்டுட்டு ஒரு நாள் காய விட்டுட்டு அந்த சூட்டோடு எடுத்துகிட்டு போய் நம்ம அரைக்க கொடுக்கணும். எள்ளுக்கு வந்து நம்ம கருப்பட்டி கூட சேர்த்துக்கிறது முக்கியம். 10 கிலோ எள்ளுக்கு வந்து 1 கிலோ பனங்கருப்பட்டி. அப்போ 30 கிலோ எள்ளுனா 3 கிலோ பனை கருப்பட்டி. கடையில் வந்து நிறையா பேர் என்னென்னா கருப்பட்டி சேர்க்க மாட்டாங்க, சர்க்கரை சேர்ப்பாங்க, அல்லது விலை குறைவாக உள்ள வேறு ஏதாவது கருப்பட்டி பனங்கருப்பட்டி சேர்க்காம நம்ம தென்னை கருப்பட்டிக்கு சேர்ப்பாங்க, அல்லது சர்க்கரை சேர்ப்பாங்க, எதுனாலும் சேர்ப்பாங்க. ஆனால் நல்ல காய வைத்த எள்ளோட 30 கிலோவுக்கு 3 கிலோ நீங்கள் பனங்கருப்பட்டி சேர்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக கிடைக்கும். அப்போ 10 கிலோ எள்ளுக்கு வந்து 1 கிலோ பனங்கருப்பட்டி சேர்க்கணும். அதுக்கப்புறம் கொண்டு போய் நம்ம வந்து அரவை மிஷினில் கொண்டு போய் நம்ம அரைக்க கொடுக்கணும். அரைக்க கொடுக்கும்போது நம்ம வாங்குறது வந்து பிளாஸ்டிக்கில் வாங்கக்கூடாது. ஒரு சில்வர் பாத்திரம் எடுத்துக்கணும். அந்த சில்வர் பாத்திரம் ஏன்னா வந்து கெடாமல் இருக்கிறதுக்காக நம்ம வைக்கணும். ஏன்னா நீங்கள் 10 லிட்டர் ஆட்டி வைப்பீங்க, அது 2 மாதம் 3 மாதத்துக்கு நமக்கு வரும். அதை வந்து கெட்டு போயிடக்கூடாது. அதனால தான் சில்வர் பாத்திரத்தில் வாங்கணும். எவர் சில்வர் பாத்திரத்தில் வச்சுன்னா கெடாது. அப்போ 30 கிலோவுக்கு வந்து நமக்கு எவ்வளோ எண்ணெய் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 30 கிலோ ஆட்டுனீங்கன்னா 13.3 கிலோ நமக்கு எண்ணெய் வரும். அப்ராக்சிமேட்டாக அதை வடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா 12 கிலோன்னு கணக்கு பண்ணிக்கோங்க. 12 கிலோ எண்ணெய்ன்றது வந்து 13 லிட்டர் எண்ணெய்க்கு சமமாக இருக்கும். 30 கிலோ ஆட்டினீங்கன்னா நீங்கள் 13.3 கிலோ எண்ணெய் வரும். அது வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து 13 லிட்டர் எண்ணெய் அப்படின்னு கணக்கு பண்ணிக்கோங்க. இப்போ 13 லிட்டர் எண்ணெய்க்கு வந்து நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா 30 கிலோவுக்கு 13 லிட்டர் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 1 லிட்டருக்கு வந்து 2.2 கிலோ எள்ளு வந்து 1 லிட்டர் எண்ணெய்க்கு சமமாகும். இப்போ நீங்கள் 1 லிட்டர் நல்லெண்ணெய் வேணும்னா நீங்கள் 2.25 கிலோ எள்ளை எடுத்து அரைச்சிங்கன்னா 1 லிட்டர் நல்லெண்ணெய் வரும். காஸ்ட் பெனிஃபிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா விதை வந்து நீங்கள் அப்ராக்சிமேட்டாக வந்து விதை 130 கிலோன்னு வச்சுக்கோங்க. இப்போ 150 கிலோ கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம வந்து 130ன்னு வச்சு கால்குலேட் பண்ணுவோம். 130 பெர் கேஜி அப்படி போட்டிங்கன்னா 2.25 கிலோ. 2.25 கிலோவுக்கு வந்து விதையோட விலை வந்து 290 ரூபா வரும். கருப்பட்டி வந்து 1/4 கிலோ போடணும் கிலோவுக்கு. 30 கிலோவுக்கு வந்து 3 கிலோ அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து 2.25 கிலோவுக்கு அப்ராக்சிமேட்டாக வந்து 1/4 கிலோ கருப்பட்டி வந்து 60 ரூபான்னு வச்சுக்கோங்க. 60 ரூபா. ஆட்டுக்கூலி வந்து கிலோவுக்கு 10 ரூபா வாங்குவாங்க. அப்போ 2 கிலோவுக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா ஆட்டுக்கூலி இது ஒரு 20 ரூபா கணக்கு வரும். அப்போ வந்து 370 ரூபா வந்து 1 லிட்டர் காஸ்ட்டே உங்களுக்கு வந்துடுங்க. ஸோ இப்போ 370 கிலோ நம்ம வந்து தரமான எள்ளு வாங்கி கருப்பட்டி போட்டு ஆட்டினோம்னா கிடைக்கும். இதில் வர எள்ளு புண்ணாக்கு வந்து சிலவங்க வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஆட்டுக்கூலி இல்லாட்டினா எள்ளு புண்ணாக்கு ஃப்ரீயாக இருப்பாங்க. விவசாயிகள் நீங்கள் தோட்டம் வச்சுருந்தீங்கன்னா பணத்தை கொடுத்துட்டு அந்த புண்ணாக்கை வாங்கிட்டு வந்து நம்ம அடுத்த பயிரில் கூட போட்டுக்கலாம். ஆனால் வெளியில் வந்து குவாலிட்டியான எண்ணெய் வந்து 400 ரூபா 450 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 300 ரூபாய்க்கும் விற்கிறாங்க. அதுக்கு தகுந்த குவாலிட்டி தான் அதில் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கருப்பட்டியே போட மாட்டாங்க. சிலவங்க விதையும் வந்து சரியான குவாலிட்டி இல்லாத விதையை வாங்கி போடுவாங்க. ஸோ இது வந்து நல்லெண்ணெய்க்கு வந்து நம்ம எவ்வளோ ஆகும் அப்படின்றத பார்த்துட்டோம். அதுக்கடுத்து கடலை எண்ணெய்.
கடலை எண்ணெய் கால்குலேஷன் வந்து விதை இந்த ரேட்டை மட்டும் நீங்கள் அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கோங்க. நம்ம சொல்கிறது வந்து நல்லெண்ணெய்னா 2.25 கிலோவுக்கு வந்து 1 லிட்டர் எண்ணெய் கிடைக்கும். கடலை எண்ணெய்னா பார்ப்போம். கடலை எண்ணெய் வந்து 80 ரூபான்னு வச்சுக்கிட்டோம். 1 கிலோ கடலை 80 கிலோன்னு வச்சுக்கிட்டோம். பெரிய கடலையாக எடுத்துக்கிறணும். ஏன்னா சின்ன கடலையை பார்த்தோன்னா டேஸ்ட் இருக்கும். ஆனால் பெரிய கடலையில் வந்து எண்ணெய் வந்து அதிகமாக வரும். அதனால தான் பெரிய கடலை எடுத்துக்கிறோம். 10.25 கிலோ வந்து எண்ணெய் வரும். கடலை வந்து இப்போ நீங்கள் 25 கிலோ எடுத்துக்கோச்சுங்களேன். கடலை 25 கிலோ வாங்கிக்கிட்டீங்க. அதில் வாங்கினீங்கன்னா எண்ணெய் எவ்வளோ வரும்னா 10.25 கிலோ எண்ணெய் வரும். அது வடிகட்டிய பிறகு அந்த 10.25 கிலோ வந்து 9.5 கிலோ ஆகும். அந்த 9.5 ஈக்குவல் டு 10 லிட்டர் எண்ணெய் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ 25 கிலோ நீங்கள் விதை போட்டிங்கன்னா 25 கிலோ கடலை போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? 10 லிட்டர். அப்போ அப்ராக்சிமேட்டாக 2.5 கிலோ கடலைக்கு 1 லிட்டர் எண்ணெய். இதுதான் கணக்கு. எள்ளு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2.25 கிலோ எள்ளு போட்டிங்கன்னா 1 லிட்டர் எண்ணெய் வரும். அப்போ அது எள்ளு மட்டும் கிடையாது, அதில் புண்ணாக்கு இதுவும் சேர்த்து போடுறோம். எது? கருப்பட்டியும் சேர்த்து போடுறோம். இதில் வந்து 2.5 கிலோவுக்கு 1 லிட்டர் எண்ணெய் வருது. அப்ராக்சிமேட்டாக நம்ம இப்போ 80 ரூபா அப்படின்னு கணக்கு பண்ணோம்னா 80 ரூபாய்க்கு 2.5 கிலோ போட்டிங்கன்னா 200 ரூபா வருது. ஓகேங்களா? ஆட்டுக்கூலி நம்ம சேர்க்க வேணாம். ஆட்டுக்கூலி வந்து கடலை புண்ணாக்கு வேணும். ஆட்டுக்கூலி சேர்த்திங்கன்னா 20 ரூபா போட்டிங்கன்னா 220 ரூபா இருக்குது. நம்ம புண்ணாக்கு வந்து கிலோ 40 ரூபாய்க்கு வந்து விற்பாங்க. ஸோ அதனால் புண்ணாக்கு கூட நம்ம வாங்கிட்டு வந்துக்கலாம். வாங்கிட்டு வந்து நம்ம அதை விற்றுக்கலாம். அப்போ வந்து கடலையோட விலை ஏறிச்சுன்னா இதோட விலை ஏறும். ப்ரொப்போர்ஷனேட் 80 ரூபான்னு வச்சிங்கன்னா நீங்கள் 220 ரூபா வரைக்கும் கடலை எண்ணெயை கொடுக்கலாம். இப்போ கடலை 100 ரூபா கிலோவுக்கு வந்து 100 ரூபா ஏறிச்சுன்னா இங்கேயும் கிலோ லிட்டருக்கு வந்து 15-20 ரூபாய் ஏறும். இதுதான் கணக்கு. அப்போது 2.25 கிலோ எள்ளு போட்டிங்கன்னா 1 லிட்ரு கடலை எண்ணெய் எள்ளெண்ணெய், 2.5 கிலோ கடலை போட்டிங்கன்னா 1 லிட்ரு கடலை எண்ணெய். அதனால் வந்து இது நம்ம விவசாயிகளாக இருந்தாலும் சரி மற்றும் பொதுமக்களாக மாடி தோட்டத்தை பார்க்கக்கூடிய இருந்தாலும் சரி, நீங்கள் கடையில் வாங்கிட்டு பக்கத்தில் இருக்க இப்போ ஆட்டி கொடுக்கக்கூடிய கூலிக்கு ஆட்டுற கடையில் போய் நம்ம ஆட்டி வச்சுக்கிட்டோம்னா சில்வர் கேனில் வச்சுக்கிட்டோம்னா 1 மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் கெடாது. தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும். 1 மாதம் வரைக்கும் மேக்ஸிமம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெயிலில் வந்து வச்சு எடுத்திங்கன்னா 2 மாதம் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாங்க. கொப்பரையாக வாங்கணும். தேங்காயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தேங்காயை வாங்கி அதை வெயிலில் உலர வச்சு கொப்பரையாக்கி கொடுக்கலாம். அல்லது கொப்பரையாகவே கடையில் வாங்கலாம். கொப்பரை வந்து கிலோ வந்து 150 வரைக்கும் கிடைக்கிதுங்க. இப்போ ரேட்டு கூட இருக்கலாம். ஏன்னா 110 120 இருந்தது. இப்போ 150 கிலோ வரைக்கும் கொப்பரை கிடைக்கிது. அப்போ 4 கிலோ கொப்பரை வந்து 600 ரூபா வந்துடும் இல்லைங்களா? 4 கிலோ வந்து கிலோ 150 ரூபா வந்துச்சுன்னா 4 கிலோ கொப்பரை 600 ரூபா வரும். இப்போ இது என்ன ரேஷியோவில் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு வச்சுக்கினா 4 கிலோ கொப்பரை ஆட்டினீங்கன்னா 2.25 லிட்டர் எண்ணெய் கிடைக்கும். அப்போ 4 கிலோவுக்கு 2.25 லிட்டர் எண்ணெய் கிடைக்குதுன்னா எவ்வளவு செலவாகுது? 2.25க்கு 2.25 லிட்டர் வச்சுக்கோங்க. இப்போ தேங்காய் 4 கிலோ இன்ட்டு 150 போட்டிங்கன்னா இது ஒரு 600 ரூபா வருது. ஆட்டுக்கூலி ஒரு 4 கிலோவுக்கு வந்து 40 ரூபா போட்டிங்கன்னா 640 ரூபா வருது. 2.25 லிட்டர் வந்து நமக்கு 640 ரூபா வருது. அப்ராக்சிமேட்டாக வந்து 285 ரூபா பெர் லிட்டர் வருது. இது வந்து ரொம்ப விலை கம்மி தான். கொப்பரையோட விலை கூடிச்சுன்னா 200 ரூபா 300 ரூபா கூடிச்சுன்னா இது 300 ரூபாய்க்கு மேலே கூட தேங்காய் எண்ணெய் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பேராசூட்டு அந்த மாதிரி கம்பெனி பார்த்திங்கன்னா லிட்டர் 450 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஈஸியாக வந்து நம்ம ஒரு கால்குலேஷன். இப்போ நீங்கள் கடையில் வெளியில் வாங்குகிற எண்ணெயோட ரேட்டை கம்பேர் பண்ணிக்கோங்க, இங்கே உள்ள ரேட்டை கம்பேர் பண்ணிக்கோங்க. இதை பண்ணிவிட்டு உங்களுக்கு எது வந்து விலை கம்மியாக கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். எள்ளெண்ணெய் வந்து நம்ம ஆட்டுனா அப்ராக்சிமேட்டாக 370 ரூபா வருதுக்கு லிட்ரு. கடலை எண்ணெய் வந்து 220 ரூபா வருது. தேங்காய் எண்ணெய் வந்து 285லேருந்து 300 ரூபா வரைக்கும் வருது. ஏன்னா தேங்காய் விலை வந்து மாறிக்கிட்டே இருக்குங்க. அதனால் வந்து நான் 225ன்னு 30 ரூபா போட்டிருக்கேன். அன்பான விவசாய நண்பர்களாக இருந்தாலும் சரி, மாடித்தோட்ட விவசாயிகளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நீங்கள் வீட்டிலையே வாங்கி இந்த எண்ணெய்களை வந்து ரெடி பண்ணிட்டோம்னா நமக்கு ஆரோக்கியமானதும் எந்த கெமிக்கல் கலவையும் இல்லாமல் ஆரோக்கியமான சமையலை நம்ம செய்யலாம். நன்றி விவசாய நண்பர்களே.